திமுக செய்தி தொடர்பாளர் திரு TKS இளங்கோவன் இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு இளங்கோவன் வணக்கம். இந்த கண்டெய்னர் லாரிகளில் கடந்த 14ஆம் தேதி தேர்தல் அதிகாரியுடைய சோதனையில் பிடிப்பட்ட அந்த கண்டெய்னர் லாரியில் பிடிப்பட்ட அந்த 570 கோடி ரூபாய் தங்களுடையது அப்படின்னு இப்ப ரிசர்வ் வங்கி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இப்ப பதில் சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அது எங்களுடையது அப்படிங்கிற ஆவணங்கள் காமிச்சதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறவிருக்கக்கூடிய நிலையில இந்த மாதிரியான ஒரு முன்னுக்கு பின் முரணான விஷயங்கள் இந்த பண விவகாரத்துல உங்களுடைய முதற்கட்ட பார்வை இந்த விஷயத்துல எப்படி இருக்கு? இந்த பணத்தை அவர்கள் எடுத்து சென்ற முறையிலேயே அது ஒரு வங்கி அந்த ஒரு பணத்தை எப்படி எடுத்து செல்ல வேண்டுமோ அப்படி எடுத்து செல்லப்படவில்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது. எனவே ரிசர்வ் வங்கியினுடைய பணமாகவோ அல்லது முதலிலே அவர்கள் குறிப்பிட்டதை போல ஸ்டேட் வங்கியின் பணம் நாங்கள் ஹைதராபாத்துக்கு எடுத்து செல்கிறோம் என்று சொன்ன கூற்றை மறுத்து RBI ஒன்று சொல்கிறது என்றால் இதில் மத்திய அரசு எந்த அளவுக்கு தலையிட்டு இந்த பணத்தை உரிமையாளரை காப்பாற்ற முயற்சி செய்கிறது என்பது மிக வெளிப்படையாக தெரிகிறது. ஒரு வங்கி பணத்தை எடுத்து செல்லுகிற முறை இருக்கிறது, பாதுகாப்பு முறை இருக்கிறது. எந்தவித பாதுகாப்பு முறையையும் கடைபிடிக்காமல் கோவையிலிருந்து ஒரு திருப்பூர் உள்ளே இரவு 1 மணிக்கு ஒரு வாகனம் மாட்டுகிறது என்றால் கோவையிலிருந்து திருப்பூருக்கு 1 மணி நேரம் தான் பயண நேரம். அப்படி என்றால் 11 மணிக்கு அந்த பணத்தை கோவையிலிருந்து ஒரு வங்கி வேறு ஒரு ரிசர்வ் வங்கிக்கோ அல்லது வேறு வங்கிக்கோ அனுப்புகிறது என்றால் அது எப்படி ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும்? எனவே இந்த பணம் எந்த வங்கியாலும் அனுப்பப்படவில்லை. இந்த பணத்தின் உரிமையாளரை காப்பாற்றுவதற்காக வங்கிகளும் மத்திய அரசின் கட்டளைக்கு அடிபணிந்து பொய் சொல்வதாகவே எனக்கு தோன்றுகிறது. திரு இளங்கோவன், இப்ப நீங்க சொன்ன மாதிரி இது வங்கி இந்த பணத்தை டிரான்சாக்சன் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க சொல்லும்போது இந்த விவகாரத்துல ஒரு முடிவு தெரியாம நாளைக்கு வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வெளியிடக்கூடாதுன்னு டிராபிக் ராமசாமி இன்னைக்கு ஒரு வழக்கு தொடர்ந்து அதுக்கான விசாரணை நடைபெற்று வரக்கூடியல அவர் இந்த மாதிரி சொல்ற விஷயத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நாளைக்கு வாக்கு தேர்தலுக்கும் தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை, இதற்கும் தேர்தலுக்கும் தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை. இந்த பணத்தை வேறு யாரோ தமிழகத்திலே வைத்திருந்து அதை வேறு மாநிலத்துக்கு அனுப்புவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்ற மத்திய அரசாங்கம் முயற்சி செய்கிறது என்றுதான் எனக்கு படுகிறது. இப்பொழுது இந்த விவகாரத்தில் என்ன மாதிரியான ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு உங்களுடைய கட்சி சார்பில் ஒரு கோரிக்கை விடுக்கப்படுகிறது? இது முறையாக ஆராயப்பட வேண்டும். வங்கிகள் இதன் மீது உரிமை கொண்டாடினால் அந்த வங்கி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பணத்தை இவ்வளவு பெரிய தொகையை ஒரு சாதாரண கண்டெய்னர் லாரியில் சாதாரண பூட்டை போட்டு அது முத்திரை கூட வைக்காமல் அனுப்புவது என்பது முறை அல்ல. அதற்கு உரிய பாதுகாப்பும் இல்லாமல் ஒரு வங்கி அந்த பணத்தை அனுப்புகிறது என்றால் அந்த வங்கி அதிகாரிகள் அனைவருமே பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். வங்கிகள் பொதுமக்கள் பணத்தை கையாளுகின்றன. எனவே அவர்கள் முதலில் அதற்கு உரிமை கொண்டாடினால் அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். இல்லையென்றால் இந்த பணம் யாருடையது என்பது CBI விசாரித்து இந்த பணத்தின் மூலத்தை கண்டுபிடிக்க வேண்டும்.